ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முருகேசன். நீங்கள் பார்த்துட்டு டாப் ரைடர் கேமிங் சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 4 வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 4 வீடியோவில் உள்ளது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சின்ன கேமையே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ என்னென்னா ஒரு சின்ன டேங்கர் கேம், ஓகேவா? ஸோ டாப் டவுன் டேங்க் ஷூட்டிங் கேம்னு வச்சுக்கலாம் இதை நேமை. ஸோ எப்படினாலும் கூப்பிட்டுக்கோங்க. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் நம்ம பிளேயர். அப்போல்லாம் பேரல் வந்து ஸோ பேரல் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு ப்ராக்ரஸ் பார் வந்து ஜீரோ ஆன அதாவது ஒரு ஹிட் பண்ணோன்னா என்னோட லே அவுட் வந்து ரீஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட் இந்த கேம் ஸோ அதே நேரத்தில் எனிமிக்கு ஒரு எனிமி வந்து அதோட பேலன்ஸ் ஆங்கிள் அதுக்கேற்ற மாதிரி சப்போஸ் நான் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் டைம் தான் இருக்கிற 2 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோ, நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ ப்ராஜெக்ட் பிளாங்க்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 720 லேண்ட்ஸ்கேப். ஸோ கிரியேட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்குவோன்னா என்னோடய சைஸ் இதோ சைஸ் வந்து அண்ட் 720. ஓகே, ஸோ கண்ட்ரோல் மைனஸ், ஓகேவா? ஸோ இந்த சைஸுக்குள்ளே இந்த தான் ஒரு லெவல்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த லெவலுக்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய லேயரோட நேமை வந்து நான் பேக்ரவுண்டுன்னு மாற்றிக்கிறேன், ஓகேவா? ஸோ அப்போனா என்ன ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஸோ இதில் தான் எல்லா பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸும் இருக்குது அப்படின்னு, ஓகேவா? ஸோ நாட் பேக்ரவுண்ட். ஸோ இது கிளிக் பண்ணிட்டு நான் இதில் பேக்ரவுண்ட் டைல், ஓகேவா? ஸோ இப்போ ஏதாவது நேம் கொடுக்கனாலும் ஸ்பேஸ் அலோவ் பண்ணாமல் அண்டர்ஸ்கோர் கொடுங்க, அதான் பெட்டராக இருக்கும், ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இதோட அசெட்ஸ் பேக்கோட அதாவது இதோட இமேஜஸ் எல்லாமே லிங்க் கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ டெஸ்க்டாப்பில் இருக்குது என்னோடது. டெஸ்க்டாப்பில் ஸோ கெனி டாப் டவுன் டேங்க்ஸ் பிஎன்ஜி என்விரான்மெண்ட்ஸ். ஸோ இதுதான். ஸோ வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து டோட்டலாக எனக்கு வந்து ஃபுல் ஷீட்டுக்கும் வரணும். ஸோ அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை, இதை கொடுத்து ஷீட்டு இதோட சைஸ் 120 × 720. ஓகே, ஸோ வந்துடுச்சா? ஸோ இப்போ வந்து எனக்கு இதை அலைன் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கலாம். ஸோ அலைன் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி வச்சு, ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கேப் இருக்கலாம், கேப் இருந்தாக்கி ஏதாவது லைட்டாக, ஓகே? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அதோட பொசிஷன் இதை கிளிக் பண்ணிட்டு அதோட பொசிஷனை 0,0ன்னு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இப்போ இது பெர்ஃபெக்டாக அலைன் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ சிம்பிளாக முடிஞ்சா. ஸோ இது முடிஞ்சோடனே இதை நீங்கள் லாக் பண்ணிட்டாக்கி அது பெட்டராக இருக்கும், ஓகேவா? ஸோ ஏன்னா இது அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, இதை மூவே பண்ண மாட்டோம். ஸோ லாக் பண்ணிட்டா ஒரு பெட்டராக இருக்கும் நமக்கு, ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் டைல் செட்டாகவே இருக்கட்டும். ஸோ இது வந்து பிளாக்ஸ், ஓகேவா? நீங்கள் எந்தனாலும் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ பிளாக்ஸ் கொடுத்து ஆப்ஸ்டக்கிள்ஸில் போய் ஸோ இதை கொடுக்குறேன். ஸோ கொடுத்து இதோட சைஸ் இது 49 இருக்கட்டும், ஓகே? 49க்கும் கொஞ்சம், ஓகே? 44 + 1280, ஓகேவா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி
பேஸ்ட் பண்ணி இங்கே கொடுத்துருது. ஓகேவா? ஸோ இப்போ பெட்டராக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போ இதோட சைஸ் வந்து 720 வரும். ஸோ 720 தென் இதோட ஆங்கிள். ஓகேவா? ஸோ ஆங்கிள் இப்போ வந்து என்ன கொடுக்கணும், 0 டிகிரி இருக்குது, 270. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அதோட பொசிஷன் வேண்டாம், டைரெக்டாகவே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இதுலேயே முடிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் இன்சர்ட் பண்ணி ப்ளஸ் நம்ம பிளேயர் டேங்க் இன்சர்ட் பண்ணி அதை ரன் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ், see you in the next video.